Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubi's Recipes. நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த இயரோட கடைசி vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து several days-ஆக எடுத்தது. 2020 முடிய போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. இந்த நியூ இயராவது இந்த வருஷத்தில் வரக்கூடிய இந்த இயராவது எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான் இருக்குது. வரக்கூடிய வருஷமாவது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பெருசாக நம்புகிறோம். அதே மாதிரி இந்த கொரோனாலாம் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பழைய மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் மாதிரியும் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்பாடா 2020 முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணமும் அதுதான். இந்த இயரில் கடைசியாக ஒரு vlog-உம் ஒரு ரெசிபியும் சேர்த்தா மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குக்கு தேவையான திங்ஸ் நான் வாங்க போயிருந்தேன் இல்லையா, அதுதான் நான் இதில் சேர்த்துருக்கேன். எப்போதும் நாங்கள் வந்து நெஸ்டோ தான் போவோம். அதே மாதிரி நெஸ்டோக்கு போயிட்டு இந்த வீக்குக்கு தேவையான ஸ்டப்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். வீக்கெண்ட் ஷாப்பிங்லாம் இப்போது நாங்கள் போகிறதே இல்லை. கொரோனா வந்ததுலேருந்து வீக் டேஸ்லேருந்து தான் நான் போகிறது. வீக் டேஸில் போயிட்டு கொஞ்சமாக திங்ஸ் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நான் எதுவும் டீட்டெயிலாக காட்டல. ஆல்ரெடி நெஸ்டோ வீடியோ வந்து என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நெஸ்டோ விட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு வாங்கின திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்ரேஷனும் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதுக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பரில் வந்து ஒரு 6 பூண்டும் ஒரு வெங்காயத்தையும் போட்டு நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பர் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1/2 லெமன் சைஸில் இருக்கக்கூடிய புளியை வந்து நான் திருப்பியும் வந்து சுடு தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்கிறேன். இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம பண்ணிடணும். நான் வந்து ஊற வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகாவை அரைச்சிட்டேன். ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பன்னீரை வந்து லைட்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணும் போது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் வந்து உடையாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே ஆயில்லையே நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்த இந்த காஞ்ச மிளகாவுடைய பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லிக்விடாக வந்து அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து திக்காக வேணாலும் அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நல்லாயிருக்கும். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டும் வெங்காயமும் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். அப்போ இந்த ரெசிபி சூப்பராக வரும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு நம்ம இந்த டைமில் வந்து சால்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டை சேர்த்தோன்னே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணோன்னே ஓரங்கள்லாம் நல்லா வந்து கேரமலைஸ் ஆகி சூப்பராக வெந்திருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம்.
உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து உள்ளே சேர்த்துருங்க. பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. டோட்டலாக நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம போட்டிருக்க இந்த பன்னீர் வந்து அந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். மசாலாலாம் ஃபுல்லாக பன்னீரில் இறங்கிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்ல ஸ்லோ குக்கிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் வந்து உண்மையாலேயே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. புளிப்பு, இனிப்பு, உரப்புன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். Wishing you all of you advance happy new year. Thanks for watching. Assalamu alaikum.